ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 478. இங்கு ஆஞ்சநேயர் இவருக்கான மகிமை ஒன்றை காண்போம். முன்பு ஒரு சமயம் தர்மபுத்திரர் தமது சகோதரர்கள் உடனும் திரௌபதி உடனும் கந்த மாதன மலையை நோக்கி பயணம் செய்தார்கள். அப்போது காற்றிலே நறுமணம் வீசியது. அதைத் தொடர்ந்து பூ ஒன்று காற்றோடு வந்து திரௌபதியின் அருகிலே விழுந்தது. மிகுந்த நறுமணம் உள்ள அந்த மலரை திரௌபதி எடுத்து முகர்ந்து பார்த்தால், இதுபோன்று நிறைய மலர்களை கொண்டு வந்து தாருங்கள் என பீமன் இடம் வேண்டிக் கொண்டாள். இப்பொழுது பீமன் மலைப்பகுதியில் கல்லிலும் முள்ளிலும் தேடி தேடி அலைந்தான். வெகு தொலைவு வந்த பின்பு மலர்களின் நறுமணம் நாசியை தாக்கியது. அந்த திசை நோக்கி நடந்தான். ஒரு நீர்த்தேக்கத்தையும் அதிலே நிறைய மலர்களையும் கண்ட பீமன் அதன் அருகே சென்று மலர்களை பறிக்க முயன்றான். அப்போது நீர்த்தேக்கத்தை காவல் காத்து கொண்டு இருந்த வீரர்கள் பீமனை மலர்களை பறிக்க விடாமல் தடுத்தார்கள். பீமன் அவர்களை கையால் தட்டிவிட்டதும் காவலர்கள் விரைந்து சென்று தங்களுடைய தலைவனாகிய குபேரன் இடம் நடந்ததை கூறினார்கள். நீர் தேக்கத்துக்கு வந்து இருப்பவன் பீமன் என்பதை அறிந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான குபேரன் காவலாளிகளை அனுப்பி மலர்களை கொய்து பீமனுக்கு அளிக்குமாறு கட்டளையிட்டார். இப்பொழுது பீமன் காவலாளிகள் அளித்த மலர்களை பெற்றுக்கொண்டு விரைவாக சென்று திரௌபதிக்கு மலர்களை கொடுத்தான். அடுத்ததாக கந்தமாதன மலைப்பகுதியில் பீமன் தனியாக நடந்து செல்லும் போது பாதையின் குறுக்கே ஒரு வானரம் படுத்து கிடப்பதைக் கண்டான். வயது முதிர்ந்த வானரத்துக்கு வழிவிடுமாறு பீமன் கேட்டுக்கொண்டான். இந்த பாதை தேவலோகம் செல்பவர்களுக்கான பாதை, இதில் நீ செல்லத்தகாது, திரும்பிச் செல்வாயாக என வானரம் பதில் கூறியது. உங்களது அறிவுரை எனக்கு வேண்டாம், வழியை விட்டுவிட்டு நகர்ந்தாலே போதும் என பீமன் சற்று கோபத்துடனே கூறினான். என்னால் நகர முடியவில்லை, நீ போக விரும்பினால் என்னை தாண்டிச் செல் என வானரம் கூறியது. இப்பொழுது தாண்டிச் செல்வது சரி கிடையாது, எனவேதான் தயங்குகிறேன். இல்லாவிட்டால் ஹனுமான் கடலை தாண்டியது போல நானும் தாண்டிச் சென்று இருப்பேன் என பீமன் கூறினான். அப்படியென்றால் எனது வாளை சற்று நகர்த்திவிட்டு செல் என வானரம் கூறிற்று. பீமன் அலட்சியமாக வாளை நகர்த்த முயன்றான். ஆனால் முழு பலத்தை பயன்படுத்திய பின்பும் வாளை பீமனால் அசைக்கவும் முடியவில்லை. பீமன் களைத்து போனான். வானரத்தை உற்று நோக்கினான். நீங்கள் யாரென நான் அறிந்து கொள்ளலாமா என பணிவுடன் பீமன் வானரத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி கேட்டான். ஓ பீமனே, நான் வாயுபுத்திரன், அஞ்சனையின் மைந்தன், உன் சகோதரன் ஆஞ்சநேயன் என வானரம் கூறியதும் பீமன் அவரை வணங்கினான். பீமனுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்த ஆஞ்சநேயர் பயனுள்ள அறிவுரைகளை அவனுக்கு வழங்கி அருளி சென்று விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.